Tony and Guy Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது முக்கியம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமா கால புருஷ தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாராலையும் சொல்லப்படுது. காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி. நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம், அதாவது கர்மா. நம்ம வந்து காரண காரியத்தோட தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து மேஷம் முதல் மீனம் வரை. ஒரு மனுஷன் ஏன் மேஷத்துல பிறக்கிறாங்க, அப்போ அவங்க என்ன ட்ராப்ல சிக்க போறாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையிலேருந்து ரிலீவ் ஆகணும். ஏன்னா மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத ஒரு கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்லை, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரோம். எல்லாருமே வந்து கடமையை முடிக்கிறதுக்கு தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் காலபுருஷ தத்துவம். அதாவது இன்னும் ஜேர்னி இருக்குது அப்படிங்கிற ராசிகளும் இருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஜேர்னி முடிய போகுது, அதனால இந்த ஜென்மத்திலேயே இதை முடிச்சுக்கோங்க, இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. ஸோ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ். அதுதான் அந்த காலபுருஷ தத்துவம். மனிதன் பிறப்பிலிருந்தே கொஞ்ச நாளில் தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஏன் பிறந்தேன், நான் யார், என்னோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன, மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஆசாபாசங்கள்னு ஒன்று இருக்கும். ஆனால் விதி வேறு ஒரு வழியில் கூட்டிகிட்டு போகும். கால புருஷன் அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறது நேரம், புருஷன் அப்படிங்கிறது பர்சன், மனிதனை சொல்லக்கூடியது. அதுதான் கால புருஷன். இந்த காலத்தில் இந்த மனிதன் பிறக்கிறார் அப்படிங்கிறது தான். எப்படி வந்து 24 மணி நேரத்தை வந்து 12 மணி நேரமாக பிரிக்கப்பட்டதோ அதுதான் வந்து இந்த 12 ராசிகள். ஸோ அந்த காலபுருஷ தத்துவம் 12 ராசிகளுக்கும் இப்போ ஒவ்வொரு ராசியும் பிறக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ட்ராப் இருக்கும். இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது, இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். மேச ராசியில பிறந்தவங்களுக்கு காலபுருஷ தத்துவம் எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கும்? அதாவது மேஷம் அப்படின்னாலே ஒன்று தொடக்கம்ங்கிறப்போ ஜுவாலையிலிருந்து தான் எல்லாமே தொடங்குது. வெளிச்சம், இவங்க ரொம்ப வெளிச்சம். அதே சமயத்தில் இவங்களுக்கான ட்ராப் அப்படின்னு பார்த்தாலும் அவசரம் ஜாஸ்தி. நம்ம ஒரு பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னா இதில் இருந்து இந்த பிரபஞ்சம் எதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த பிறப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ மேஷத்துக்கு வந்து நிறைய பேர்த்த உருவாக்கக்கூடிய, நிறைய பேர்த்த ஏணி படிக்கட்டுகளாக இருந்து ஏற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பை வந்து மேஷராசிக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாகவே தான் இருந்திருப்பாங்க. அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க கொடுத்த ஒரு ஐடியா எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்ன இவங்களுக்கு இருக்க ட்ராப் அப்படின்னா அந்த முந்திரி கொட்டைத்தனம். ஏன்னா இது வந்து தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது, மூளைப்பகுதியை குறிக்கக்கூடியது. தலைவலியெல்லாம் இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு ரொம்ப வரும். அதாவது பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப கம்மின்னு சொல்கிறத விட அவ்வளோ சீக்கிரம் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஏர்லி ஸ்டேஜில் இருந்து பார்க்குறோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்கும். இருக்காதுங்கிறீங்களா? இல்லை, பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்கும். இருக்காது அப்படிங்கிறத விட ஏன் அப்படின்னா மல்டிபிள் திங்கிங் இருந்துகிட்டு இருக்கும், படப்படன்னு இருக்கும். வெகுளித்தனம் ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. இந்த வெகுளித்தனம் அப்படிங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நல்லவங்கன்னு நம்புறது. ஒரு குழந்தை எப்படி எல்லாத்தையுமே நல்லவங்கன்னு நம்பும்? அந்த ஆதி கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஆதி, இவங்க தான் அந்த ஆதி. ஸோ அதாவது இந்த ஆதிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம 4 யுகத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த 4 யுகத்தில் முதல் யுகம் ஒன்று இருந்தப்போ எல்லாருமே நல்லவங்களாகவே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மறுபடியும் பிறக்கக்கூடியவங்க. அதாவது மறுபடிங்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக பிறந்து இப்போ தான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே ஆக போகுது மேஷத்துக்கு. ஸோ மேஷத்தில் இருக்கவங்கலாம் வந்து இந்த 108 திவ்ய தேசங்கள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புண்ணியத்தை சேர்த்திக்கணும், இப்படிதான் இவங்களுடைய பயணத்தை இவங்க சேர்த்திக்கணும். அதே மாதிரி லக்கும் கூட அதுதான். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக ஆரம்பிச்சு உதவிகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சு ஏமாற மாட்டேங்கிற மைண்ட் செட்டை முதல் வச்சுக்கணும். இந்த ட்ராப்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். இவங்க கூட பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிப்ளிங்ஸ்லாம் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இவங்கள தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இவங்களே முந்திரி கட்டத்தனமாக போய் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு அட்டென்ஷன் சீக்கர்ஸ் இவங்க. இப்போ வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா தாம் தூம் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கும் அதே பண்ணணும்னு எதிர்பார்க்குறப்போ அது நடக்கவே நடக்காது. இவங்களுடைய ஃபாஸ்ட், இவங்களுடைய கியூரியாசிட்டிக்கு எல்லாத்தாலையும் வர முடியாது. இவங்க வந்து ஆளுமை திறன் இருக்கக்கூடியவங்க. அந்த ஆளுமை திறனையும் இவங்க எப்படி வளர்த்திக்கணும் அப்படின்னா ஹாஃப் நாலேஜாக இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் அந்த ஹாஃப் நாலேஜாக இருந்துக்கிறது, முழுசாக விஷயங்கள் தெரியாமல் போகிறப்ப போய் ஏமாந்துறது, பார்த்துக்கலாம் அந்த
அந்த தூரத்துல போய் பார்த்துக்கலாங்கிறப்போ காலபுருஷன் அங்கதான் காத்திருக்கோம், அந்த வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக காத்திருக்கோம். போய் நேரம் முட்டி மோதி, ஏன்னா அது ஒரு ஆடு, இந்த ஆட்டு மந்தைகளோடு நீ போயிடக்கூடாது, முட்டி மோதிட்டு வா, வந்து கொஞ்ச நேரம் சிந்தி. அதாவது இவங்கெல்லாம் வந்து சிவன் ஸ்தலங்கள்ல போய் அமைதியா பேசாம உட்காருது. முருகர் வழிபாடு இவங்களுக்கு. முருகர், ஏன்னா முருகர் வந்து விதியை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால மேஷத்துக்கு முருகர் நல்லா கனெக்ட் ஆவாங்க. அங்க போய் அமர்ந்து ஒரு தியான நிலையில பேசாம உட்கார்ந்தாதான் நிதானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு முக்கியம். நிதானம்ங்கிறது கோயிலுக்கு போனா தான் இவங்களுக்கு நடக்கும். இல்ல நாங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கடவுள் பக்தி எல்லாம் இல்லை அப்படின்னா கூட நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே ஒரு அமைதியா நிதானமா யாரை பத்தியும் சிந்திக்காம, எதை பத்தியும் சிந்திக்காம, ஏன்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட், மத்தவங்க பெர்ஃபெக்டா இருக்கணும், தன்னை சுத்தி இருக்கவங்க பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவன் இதை செய்யல இவன் அதை செய்யலங்கிற தாட் ப்ராசஸ்லயே இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். நம்மளை பத்தி நம்ம சிந்திக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் கிடையாது. ஆனா இவங்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. இவங்களை பத்தி சிந்திக்கிறது எப்படி இருக்கும்னா செல்ஃப் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ அவங்களுக்கு வலிக்குமே அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுடைய ஷூஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சு அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வந்து சிவனேன்னு நான் இருந்துக்கிறேன், என் வழி என்னவோ நான் பார்த்துக்கிறேன், ஓகே இத்தனை பேர்த்த நான் முன்னேற்றி விட்டுருக்கேன், என்னால தான் இவங்க முன்னேறினாங்க, அந்த கர்வத்துக்குள்ள அவங்க போயிடவே கூடாது. ஏன்னா இயற்கையாவே மேஷம் படைக்கப்பட்டதே யாரோ ஒருத்தங்களை முன்னேற்றி விடுறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறதே. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்களெல்லாம் அவங்க முன்னேற்றி விட்டுருப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ அது நடந்திருக்கும். இது இயற்கை. ஸோ இந்த மேஷ ராசி அப்படின்னு பாக்குறப்ப தன்னால முன்னேறினாங்க, ஆனா இவங்க நம்மள்ட்ட நன்றியோடு இல்லைன்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிம்மதி போயிடும். இவங்க அப்படியே கடந்து போயிட்டே இருக்கணும். இவங்களோட எனர்ஜி, இவங்களுடைய வைப் வந்து பாசிட்டிவ் வைப், ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. இவங்க எவ்வளவு உயர பறந்தாலும் சுட்டாலும் திரும்ப கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு பறக்கக்கூடியவங்க. இதுதான் இவங்களுடைய விதி. காலபுருஷ தத்துவங்கிறதே விதி. இந்த விதிப்படி தான் நீங்க வாழணும். நீங்க புலம்புறத முதல் நிறுத்தணும். ஏன்னா எல்லாமே இவங்களுக்கு ப்ராப்ளம் தலையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஹெட்ஏக் வருது, பிரச்சனை வருது, அது தன்னால வந்துச்சா மற்றவங்களால வந்துச்சா அப்படிங்கிறது தான் விஷயம். இதுதான் இந்த காலபுருஷ தத்துவம் இவங்களுக்கு உணர்த்தும். அப்போ இந்த ஜென்மமே எனக்கு போதுங்க, நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா 108 திவ்ய தேசம் சொல்றோம். 108வது திவ்ய தேசம் நம்ம பூமியில கிடையாது, 107 தான் இருக்கு. இந்த 107ஐயும் முடிக்க முடியாட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு திவ்ய தேச பிரயாணங்களா இவங்க பண்ண பாசிட்டிவ் எனர்ஜிஸ்ங்கிறது இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சில சிம்பிள்ஸும் இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சிம்பிள்ஸும் இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து வெள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட சிம்பிள்ஸ், இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இவங்க யூஸ் பண்றப்போ ஒரு எனர்ஜி ப்ரொடெக்டடா இருக்கும். சூலம் சம்பந்தப்பட்ட சிம்பிள்ஸும் இவங்க யூஸ் பண்றாங்க. இவங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல இவங்க படிக்கிற இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு ஃபியர்ஸான ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் ஃபோக்கஸை கொடுக்கும். மேஷத்துக்கு வந்து ஃபோக்கஸ் டீவியேட் ஆகும். ஒரு விஷயத்த நீங்க பேச சொல்றீங்க அப்படின்னா பல விஷயத்த பேசிட்டு தான் சில விஷயத்தவே அவங்களால வந்து அதுக்குள்ள அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ கிறிஸ்பா பேசணும், ஷார்ப்பா பேசணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் சம்மந்தப்பட்ட சிம்பிள்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா போகும். அவங்களோட விதியை வந்து அவங்க புரிஞ்சுக்க முடியும். அவங்களோட தன்மையை அவங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. மேசராசியில இருக்கவங்களை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க, அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. ஸோ மேசராசியில இருக்கிறவங்க முக்கால்வாசி என்ன துறையில இருப்பாங்க? ஸோ சில பேர் சொல்லுவாங்க இந்த ராசியில பிறந்தவங்க கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவாங்க, இந்த ராசியில பிறந்தவங்க டீச்சரா தான் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. மேசராசியில பிறந்தவங்க என்ன துறையில இருப்பாங்க? இந்த மேஷத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான கனெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போயிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. அந்த ரிலேட்டபிளா அவங்க இருப்பாங்க. மருத்துவத்துறையில இருக்கிறது, சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள்ல இருக்கிறது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் இருக்கிறாங்க, பாலிடிக்ஸ்லயும் இருக்காங்க. ஆனா அது எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டா இருந்துடணும். இவங்க பணி செய்யற இடத்துல இருக்கணும். இவங்க ஆளுமையிலேயே இருந்தாலும் இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களா, தொழிலாளர்களோட தொழிலாளர்களா இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துருவாங்க. இவங்க அப்படிதான் இருப்பாங்க. தொழிலாளர்களோட இருந்துட்டாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும் இவங்களுக்கு லைஃப். இல்லை அப்படின்னா இவங்களை எல்லாருமே ஏமாத்துவாங்க. ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு சர்வீஸ், மெடிக்கல் ரிலேட்டட், மருந்து தயாரிக்கிறது, இவங்கெல்லாம் மருந்து தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆயுர்வேதா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தயாரிக்கிறப்போ குணமாகும். இந்த மேஷராசிக்காரங்களுக்கே உண்டான அமைப்பு. ஏன்னா நான் சொன்னேன்லே இவங்க நிறைய பேர்த்த வாழ்க்கையில முன்னேற்றக்கூடியவங்க. ஸோ இவங்களுடைய அமைப்பு, தெய்வம் கொடுத்துருக்க அமைப்பு எப்படின்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இந்த மேஷராசிக்காரங்க ஒரு மருந்து யாருக்காவது போய் வாங்கி கொடுக்கறதே ஒரு பரிகாரம் தான் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த பியூட்டி ரிலேட்டட், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஹெல்த் அப்படிங்கிற விஷயம் உள்ள இருக்கணும். இப்போ ஒரு பேங்கிங்லேயே இருந்தால் கூட
ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு growth நல்லா இருக்கும். இயற்கையாகவே அவங்க அப்படி தான் போவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு சோஷியல் சர்வீஸுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் டச் ஆகும். தொடர்ந்து காலபுருஷ தத்துவப்படி என்னென்ன டிராப்ஸ் இந்த 12 ராசிகளும் இருக்கணும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும், எந்த கடவுளை வணங்கணும், எந்த தொழில்ல அவங்க வந்து பெஸ்டா இருப்பாங்க, சில ராசிகளுக்கு குரு சொல்றதை கேட்கணும், தனக்குன்னு ஒரு குரு வச்சுக்கணும், அந்த குரு சொல்றதை கேட்கணும், லைஃப் பார்ட்னரை வந்து சிறப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே ஆங்கிள்லயே சொல்ல மாட்டாங்க. நிறைய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, நிறைய ஆங்கிள்ஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுல டவுட்ஸ் இருந்து ரொம்ப தெளிவா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி மேம் அணுகிறது? அதாவது நான் இப்போ தான் ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹாரோஸ்கோப் சார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கலியுகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஆஸ்ட்ராலஜி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ, கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் அது ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கீழே தெரிகிற நம்பருக்கு அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்க, காலையில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும். ஜோதிடம் பத்தின உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலும் இல்ல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா செப்டம்பர் 6ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.